சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே 2,50,00,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு நிலத்தை வேறு நபருக்கு விற்பனை செய்த புகாரில் அதிமுக பிரமுகர்கள் 2 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கொங்கனாபுரத்தைச் சேர்ந்த ராஜமாணிக்கம், பச்சமுத்து ஆகிய இருவரும் கந்தசாமி என்பவரிடம் நிலத்தை விற்பதாக கூறி 2,50,00,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக தெரிகிறது. இதுகுறித்து கந்தசாமி அளித்த புகாரின் பேரில் சேலம் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இருவரையும் கொங்கனாபுரம் அருகே புறவழி சாலையில் காரில் செல்லும் போது சுற்றி வளைத்து கைது செய்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே புதிதாக பிறந்த குழந்தையின் உடல் பாகங்கள் சாலையோரத்தில் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பாளையத்தை அடுத்த காலப்பட்டி வீரியாம்பாளையம் சாலையில் மாரியம்மன் கோவில் அருகே பெரும்பள்ளம் ஓடையில் பிறந்து 2 அல்லது 3 மணி நேரமான பச்சிலம் குழந்தையின் உடல் வீசப்பட்டு இருந்தது. தொப்புள் கொடியில் உள்ள ரத்தம் காயாமல் வயிற்று பகுதியின் கீழ் நாய்கள் கடித்து பாதி உடல் சாப்பிட்ட நிலையில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து சென்று போலீசார் பார்த்தபோது பிறந்து சில மணி நேரமே ஆன குழந்தையின் கால்கள் நாய்களால் கடித்து துண்டடிக்கப்பட்ட நிலையில் அங்கு கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். கைகள் வெட்டப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் குழந்தையின் உடல் பாகங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனைக்கு பிறகே குழந்தையின் பாலினம், உயிரிழப்புக்கான காரணம் குறித்து தெரியவரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில் அருகே உடல் பாகம் கிடந்ததால் நரபலியாக இருக்குமா அல்லது தகாத உறவில் பிறந்த குழந்தையாக இருக்குமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.